அவர் ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட், இப்போ விஜயகாந்த் சார் மாதிரி. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. ஒரு நாள் அவரை காணோம். ஆமாம், தேடுறோம் தேடுறோம் தேடுறோம், எங்கே இருக்காருன்னே தெரியும். வீட்லேயே இல்லை, எங்கேயுமே இல்லை. பயங்கர அப்செட், எல்லாமே தேடுறோம். அது எப்படி ஒரு டைட்டில் அமைஞ்சிருக்கு பாருங்க. அதாவது திரையுலகில் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்தில் அறிமுகமான விஜய் அவர்கள் மக்களுடைய தலையெழுத்தை மாற்றி அவர் ஒரு நல்ல தீர்ப்பு எழுதுறதுக்கு அமைஞ்சிருக்கிற ஒரு வாய்ப்பு. தமிழ்நாட்டு அரசின் முதலமைச்சர் என்ற முறையில் இல்லை இல்லையா, எப்பவுமே பசங்க பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட கொஞ்சம் விலகி தான் இருப்பாங்க, அம்மா கிட்ட தான் க்ளோஸாக இருப்பாங்க. சோபம் பயம் இருக்கு, என்ன பயம், பையனை நடிக்க போகிறான், சினிமாவுக்கு போகிறான், பயம் ஏதாவது இல்லை இல்லை, அவங்க தான் என்கரேஜ் பண்ணது. கண்டிப்பாக நீங்கள் பையனை நடிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. 67 திமுகவுக்கு இப்படி ஒரு புரட்சி நடந்தது. பேரறிஞர் அண்ணா சிஎம் ஆனாங்க. இப்போ 2026 2 திராவிட கட்சிகளையும் அனுப்பிட்டு இப்படி சிஎம் உட்காந்துருக்கீங்களா? ஒரு விரல் புரட்சியா, இல்லை விசில் புரட்சியா, இல்லை விஜயோடைய புரட்சியா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியது. ஓகே சார், இப்போ கண்டினியூஸாக ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் விஜய் அவர்கள் பண்ணது முதலமைச்சர் விஜய் அவர்கள் பண்ணது கண்டினியூஸாக எஸ்ஏசி சாரோட படங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த அப்பா பையன் அதை தாண்டி செட்டுக்குள்ள அந்த நடிகர் டைரக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மேட் இருக்கும். அந்த ஷூட்டிங் ஸ்பாட் மூமெண்ட் எப்படி சார் இருக்கு? ஏன்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி ப்ரீ ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுவீங்க, ஸ்பாட்டில் இருப்பீங்க, போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபேமிலி மாதிரி தான், ஒரு ஃபேமிலி கூட ஒர்க் பண்ணுற அந்த ஒரு ஃபார்மேட் தான். அந்த ஸ்பாட்டில் விஜய் அவர்களுக்கும் எஸ்ஏசி அவர்களுக்கும் உங்களுக்கும் அது எப்படி சார் அந்த கனெக்ஷன்? எப்படின்னா, அவர் நடிக்கணுங்கிறதுல ரொம்ப ஒரு வெறியாக இருந்தார், அவர் ஒரு லட்சியமாகவே இருந்தார். ஆனால் அப்போ டைரக்டர் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தார். ஓகே, பார்த்தா ஒரு நாள் அவரை காணோம். விஜய் சார்? ஆமாம், தேடுறோம் தேடுறோம் தேடுறோம், எங்கே இருக்காருன்னே தெரியல. வீட்லேயே இல்லை, எங்கேயுமே இல்லை. பயங்கர அப்செட், எல்லாமே தேடுறோம். நைட்டு போய் உதயம் தேட்டரில் படம் பார்த்துட்ருக்காரு. அங்கே போய் அவரை பிடிச்சோம். அவரு ஆமாம், சொல்லாமல் போயிட்டார். ஓகே, கோபத்தில் போயிட்டார். ஓகே, நடிக்க வைக்கலைங்கிற கோபம். அப்புறம் அதான் புரிவாதமா எப்படி புத்தர் கிளம்பி போனாரோ அது மாதிரி இவர் அப்பவே போயிட்டார். இது எந்த வயசுல இருக்கு சார்? அதான் அந்த நாளைய தீர்ப்புங்கிற அந்த ஆமாம். ஓகே ஓகே, அப்படி போயிட்டார். அப்போ போய் கூப்பிட்டா நடிக்க வச்சா வரேன் அப்படிங்கிறாரு. அப்பவும் பாருங்க, வேற எங்கேயும் போய் உட்காரல. காலையிலிருந்து நூன் ஷோலேருந்து நைட் வரைக்கும் மாறி 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 படம் பார்த்துட்டே இருந்திருக்காரு. வேறு படங்கள் பார்த்துட்டே இருந்திருக்கு. அந்த காமெடியில் தான் இருந்திருக்காரு. சொன்னேன் சரின்னு சொல்லி, இல்லை கூட்டிகிட்டு சமாதானம் பண்ண கூப்பிட்டு போயிட்டு அப்புறம் நடிக்க வைக்கலைன்னா மறுபடியும் இதுதான் நடக்குங்கிறாரு. இல்லை போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் அப்புறம் பேசி அப்புறம் தான் டைரக்டர் ஃபிக்ஸ் ஆகிட்டார். சரி, முழுக்க முழுக்க ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கார், நம்ம இவரை நடிக்க வைக்கணும்னு சொல்லி பண்ணோம்னா அந்த நாளைய தீர்ப்பு. அது எப்படி ஒரு டைட்டில் அமைஞ்சிருக்கு பாருங்க. அதாவது திரையுலகில் நாளைய தீர்ப்பு அப்படிங்கிற படத்தில் அறிமுகமான விஜய் அவர்கள் அவருக்கு இன்றைக்கி ஒரு மக்கள் நல்ல தீர்ப்பு எழுதியிருக்காங்க. மக்களுடைய தலையெழுத்தை மாற்றி அவர் ஒரு நல்ல தீர்ப்பை எழுதுறதுக்கு அமைந்திருக்கிற இது ஒரு வாய்ப்புங்கிறத நான் நினைக்கிறேன். இல்லை, இதுதான் அவர் கட்சி ஆரம்பிச்சுன்னு நான் ஓப்பனாக சொன்னேன். ஓகே, எஸ், ஜெயிப்பார் வருவாருன்னு இதே விஷயத்தை தான் நான் சொன்னேன். இல்லை, அதுதான் இப்போ ஒரு சில பேர் தான் அந்த நம்பிக்கை வச்சுருந்தாங்க, கண்டிப்பாக பெரிய ஆளாக வருவார். அதில் நீங்கள் கண்டினியூஸாக சொல்லிக்கிட்டே இருக்கணும். இல்லை, ஏன் அப்படின்னா அவர்கிட்ட ஒரு குணம் இருக்குது. என்ன தெரியுங்களா, ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட்டாருன்னா அது முன்ன பின்ன லேட் ஆகுது இல்லை உடனே அதை அடைஞ்சே தீர்வார். எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட இருக்கிற ஒரு பிடிவாதமான குணத்தை நான் யாருக்கிட்டையும் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஓகே, அதில் ரொம்ப இந்த ரீசன் ஒன்று சொல்கிறீங்களே சார், எனக்கே பயம். ஆமாம், எனக்கு திடீர்னு வீட்டில் போய் எங்கேயோ உட்காந்துருவேன், கிளம்பி போயிட்டாரு. எங்கள் படத்தில் தான் இருக்கார் பாருங்க, வேற எங்கேயும் போய் உட்காரல, வேற எங்கேயும் போய் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எங்கேயும் போய் உட்காரல, படத்தில் தான் உட்காந்துருக்காரு. அது மாதிரியான ஒரு பிடிவாதத்தை நான் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட. ஓகே, எஸ்னா எஸ், நோனா நோ தான். அந்த நோ எஸ் ஆகவே ஆகாது வாய்ப்பே இல்லை. முன் வச்ச காலம் முன் மட்டும்தான், அதான் இல்லவே இல்லை. அதான் சொல்லுவார், என் பேச்சு நானே கேட்க மாட்டேன். அதெல்லாம் ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். அது கூடவே இருந்து ட்ராவல் பண்ண என்ன மாதிரி சிலருக்கு அந்த விஷயங்கள் கண்டிப்பாக தெரியும். ஓகே, இப்போ இந்த மேட்டர் சொல்கிறீங்களா சார்? இப்போ இவருக்கும் எஸ்ஏசி அவர்களுக்கும் சிஎம் விஜய் சார் அவர்களுக்கும் அந்த கனெக்ஷன். ஆனால் அம்மா பாசம்னு அவர்
பயங்கர தனி. ஆமாம். ஸோ சோபாமாவுக்கும் விஜய் சாருக்கும் இருந்தா இல்லை இல்லை ஏன்னா எல்லாமே எனக்கு தெரிஞ்சு எல்லாமே சோபா மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வரும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை எப்பவுமே வந்து பசங்க பார்த்தீங்கன்னா அப்பா கிட்ட கொஞ்சம் விலகி தான் இருப்பாங்க, அம்மா கிட்ட தான் க்ளோஸாக இருப்பாங்க. பொண்ணுங்க வந்து அப்பாட்ட க்ளோஸாக இருப்பாங்க, அம்மா கிட்ட கொஞ்சம் விலகி இருப்பாங்க. அது இயல்பாக நடக்கிற ஒரே விஷயம்தான். அவங்க வீட்லேயும் நம்மளை மாதிரி என் வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு பொண்ணு ஒரு பையன் தான். ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக சிஸ்டர் இதாகிட்டாங்க. அதனால் இவர் மட்டும்தான். அம்மாட்ட ரொம்ப பிரியமாக இருப்பார், அப்பா ரொம்ப கண்டிப்பாக இருப்பார், ஸ்ட்ரிக்டான அப்பா. ரொம்ப ஸ்ட்ரிக்டான அப்பா. ஓகே. அதனால் அதாவது ஒரு தொழில் முறையாக ஓகே ஸ்பாட்டில் கூட அப்பா பையங்கிற அந்த இதில் இருக்காது. இல்லை அவர் ஒரு டைரக்டர், இவர் ஒரு ஆர்டிஸ்ட். சில விஷயங்கள் மட்டும் பிகினிங்கில் ஆரம்பத்தில் என்ன பண்ணுவாருன்னா இதான் சீன், இதை மட்டும் நீ எடுத்துருப்பார் ஒரு சில நாகரிகம் கருதி. ஓகே. அது அப்பா படம் 2 படத்தில் அப்படி இருந்தது. அப்புறம் ஆயிடுச்சு. பட்டு என்னதான் ஸ்பாட்டில் அப்பா பையங்கிற மாதிரிலாம் அவரும் வச்சுக்க மாட்டார், இவரும் நடந்துக்க மாட்டார். அவர் ஒரு டைரக்டர், இவர் ஒரு ஹீரோ, அப்படி தான் போயிட்டுருக்கு ரிலேஷன்ஷிப். சரி, இப்போ அந்த ஹீரோ ஏதாவது ஒரு குட்டி குட்டி கரெக்ஷன் சஜஷன்ஸ்லாம் ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு மாதிரிலாம் இருக்கும் டேரக்டர்கிட்ட, அந்த மாதிரிலாம் நடந்திருக்காது? அப்படி ஏதாவது தூணா டைரெக்டாக சொல்ல மாட்டார். அப்படி டைரெக்டாக அப்பாட்ட சொல்ல மாட்டார், சொல்லுவார். அண்ணா என்கிட்ட சொல்லுவார், அண்ணா இப்படி இருக்கலாம்ண்ணா, இப்படி இருக்கலாமாண்ணா அப்படின்னு தான் கேட்பார். ஓகே. உடனே முடிவு பண்ண மாட்டார், இப்படி இருக்கலாமாண்ணா அப்படின்னு. நானே அங்கே சரியா இல்லாட்டி இல்லை விஜய் இதுதான் பெட்டர்னா ஓகேண்ணா அப்படின்பாரு. எனக்கு அது அவர் சொல்கிறது சரியாக பட்டதுன்னா டைரக்டர்கிட்ட சொல்லுவேன், சார் விஜய் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அப்படியா, சரிம்மா ஓகேண்ணா பண்ண சொல்லுமா. அவர் அக்செப்ட் பண்ணிடுவார். கரெக்டாக தான் அக்செப்ட் பண்ணுவார். ஓகே. அது மாதிரி தான் அப்படி தான் பண்ணுவார். அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு அவர் ஒரு டைரக்டர் ஆர்டிஸ்ட். இப்போ விஜயகாந்த் சார் மாதிரி ஒன்ஸ் கதையை கேட்டுட்டா கேட்குற வரைக்கும் தான் அதில் கரெக்ஷன் ஏதாவது இருந்தால் சொல்லுவார், எல்லாம் பண்ணுவார். ஒன்ஸ் இது நம்ம நடிக்க போகிறோம் இந்த ப்ராஜெக்ட்டு அப்படின்னு டிசைட் ஆகிட்டா எந்த விஷயம் கேட்க மாட்டார், வருவார், நடிப்பார், போவார். அது மாதிரி டைமிங், அந்த கொடுத்த டேட்டை மாற்றாது. எல்லாருமே சொல்கிறது ஒரு ரூபாய் டைமிங் மேக்கப்போடு ரெடியாக இருப்பார். சின்சியர். எத்தனை மணிக்கு இருக்கணும் அப்படின்னா எத்தனை மணிக்குன்னா அத்தனை மணிக்கு கன்ஃபார்மாக இருப்பார். அது அப்போ இருந்து ஃபஸ்ட்டு படத்தில் அது எல்லாம் அவருக்கு மட்டும் இல்லை, என்ன மாதிரி ஆளுக்கெல்லாமே உண்டு. ஓகே. ஏன்னா எங்கள் டைரக்டர்கிட்ட முதல் கரெக்டான விஷயம் என்னென்னா அந்த டைமிங் ஃபாலோ பண்ணணும். அவருக்கு எப்படி இந்த பழக்கம் சார்? அது வந்து அவர் பல இயக்குநர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய டைரக்டர்லாம் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் அதில் கற்றுக்கிட்டாரு என்னன்னு தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் எங்களை டியூன் பண்ணுறது, எங்களை கற்றுக்க வச்சதெல்லாம் முதல்ல டைமிங் தான். ஒரு ஒரு விஷயம் சொல்கிறேன், இது ஒரு இதுவாக இருக்கலாம், பட் இருந்தாலும் சொல்கிறேன். என்னென்னா 9 மணிக்கு டிஸ்கஷன் ஆஃபீஸில் ஸ்டார்ட் ஆகிடும் எங்கள் டைரக்டரோட. நாங்கள் என்ன பண்ணோம்னா 8:30க்கெல்லாம் அங்கே போகணும், 8:30க்கு அங்கே இருக்கணும். 8:30 எங்கள் ஸ்பாட்டில் இருக்கும். ஆமாம், ஆஃபீஸில். சரி. அப்படி ஆஃபீஸில் இருந்தால் டிஃபன் கிடைக்கும். ஓ. அந்த 8:45 போனால் டிஃபன் இருக்கும், கிடைக்காது. இருந்தும் கிடைக்காது, லேட் ஆகிடும். சாப்பிட்டு மேலே போய் 9 o'clock எப்படி ஆரம்பிக்கிறது? அது மாதிரி எல்லாம் எங்களை டியூன் பண்ணி அந்த டைமிங்னா டைமிங், அது மாதிரிலாம் யாருமே பண்ண மாட்டாங்க. அந்த பழக்க வழக்கம் தான் எனக்கே. நானே யாரும் வரல அப்படின்னா கூட அவுட்டோரில் 6:30க்கு நான் உட்காந்துருப்பேன் தனியாக. நீங்கள் டேரக்டர் ஆனதுக்கப்புறம் அசிஸ்டண்டாக உட்காந்துருப்பேன். அலர்ட் அடித்து எல்லாமே அடுத்த நாள்லேருந்து வந்துடுவாங்க. அவருடைய பழக்கம் என்னென்னா டிஃபன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி 7:30க்குள்ளே ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் எடுக்கணும். அதே பழக்கம் தான் எங்கிட்டையும் இருக்குது. அதே பழக்கம் தான் விஜய்கிட்டையும். ஒரு டைரக்டர் சொன்னோன்னா அந்த டைமிங்க்கு வந்துடுவார். டைரக்டர்கிட்ட பெரிய விஷயம் என்னென்னா அந்த டைமிங், அப்புறம் பிளானிங். அது ரொம்ப முக்கியம். சினிமா பிளானிங் இல்லாதனால தான் எனக்கு நிறைய படங்கள் வந்து சரியான விஷயங்கள் வர்றதில்லை. அந்த பிளானிங், டைமிங் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அந்த சொன்ன டேஸில் முடிக்கிறது, அந்த பட்ஜெட்டில் முடிக்கிறது அப்படிங்கிற விஷயமெல்லாம் நான் வந்து அவர்கிட்ட தான் கற்றுக்கிட்டேன். அதனால தான் நாங்களும் அந்த மாதிரி ஒர்க் பண்ண டைரக்டர்ஸ் எல்லாமே அந்த டைமிங் ஃபாலோ பண்ணுறோம். ஓகே ஓகே. விஜய் அவர்களும் அதே மாதிரி தான் அந்த டைமிங்க்கு வருவார், சொன்ன டைமிங்க்கு வந்துடுவார். அது பெரிய விஷயம். அதை கற்றுக்கிட்டோம். ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா சார், அந்த இப்போ அப்படியே உள்ளே உட்காந்துச்சு அந்த பிடிவாத விஷயம் ஒன்று உள்ளே உட்காந்துச்சு. ஆமாம். தென் எஸ்ஐசி சார் ஒன்று பண்ணிட்டாரு. ஆனால் சோபாமாக்கு பயம் இருந்தது சார், இந்த பையனும் நடிக்க போகிறான், சினிமாவுக்கு போகிறான், பயம் ஏதாவது? இல்லை, அவங்க தான் வந்து என்கரேஜ் பண்ணது. கண்டிப்பாக நீங்கள் பையனை நடிக்க வைங்கன்னு சொன்னது அவங்க தான். ஆமாம், டைரக்டர் நடிக்க வைக்கிறார். பட் இருந்தாலும் அவங்க அதை வந்து ரொம்ப லைக் பண்ணாங்க. பையன் நடிக்கணும், பையன் பெருசாக வந்துடுவாருன்னு டைரக்டருக்கு நம்பிக்கை இருந்தது. இவங்க அவரை விட நடிக்க வைங்கன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. ஆமாம், ரொம்ப
ஒரு அதுலெல்லாம் அவங்க வந்து சும்மா சொல்லக்கூடாது. பட் அவங்க கரெக்டாக எல்லா விஷயத்தையும் கெஸ் பண்ணுவாங்க. சோபம். ஆமாம், எல்லாம் கெஸ் பண்ணுவாங்க. ஓகே, அவங்க 2 பேருக்கு அந்த பாச போராட்டம் எப்படி சார் இருக்கும்? க்யூட்டாக இருக்கும் விஜய் சாருக்கும் சோபா அம்மாவுக்கும், அவங்க 2 பேருக்கு பாசம். கண்டிப்பாக. அதாவது ஷூட்டிங் கிட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வந்து அவங்க அம்மா மடியில் படுத்துக்குவார். அதுதான் அவருக்கு ஒரு கேட்டால் அதுதான் எனக்கு ஒரு ரிலாக்ஸு, எனக்கு அதுதான் ஒரு சொர்க்கம்பாங்க. அது மாதிரி ரொம்ப ஒரு அவ்வளோ இன்டிமேஸாக இருப்பாங்க 2 பேருமே. ஓகே ஓகே. ஆமாம் ஆமாம். எல்லாமே அவங்க சப்போர்ட்டாக இருப்பாங்க. எது வந்தாலும் ஃபஸ்ட்டு அம்மாட்ட தான் எல்லா விஷயம் சொல்லுவார். ஆமாம், அப்புறம் தான் அப்பாவுக்கு. அம்மா கூட அதான் நீங்கள் சொல்லிக்கல ஸ்ட்ரிக்ட். ஆமாம் ஆமாம். இவர் வாத்தியார் மாதிரி தான், எங்கள் டைரக்டர் வந்து வாத்தியார் மாதிரி தான். ஆனால் அதெல்லாம் என்னென்னா அது மிகப்பெரிய ஒரு பேஸ்மெண்ட்டை கொடுத்தது அவருக்கு. ஓகே. அவர் அந்த அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருந்ததுனால தான் இன்றைக்கி இந்த இடத்துல வந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி ஆள் தான், ஒரு தனி மனிதன் தான். அப்படியே ஆனால் அப்படியே நிற்கிறாரு பாருங்க. ஏன்னா எத்தனை ஏச்சுக்கள், பேச்சுக்கள், அவமானங்கள், தலைக்குனிவு எல்லாத்தையும் தூக்கி தொடச்சி போட்டுட்டு நம்மளுடைய லட்சியம் என்ன, ஜெயிக்கிறது, மக்கள் நமக்கு ஆதரவு இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நோக்கியே பயணித்து இன்றைக்கி மிகப்பெரிய இடத்துல உட்காந்துருக்காருன்னா சாதாரண விஷயம் இல்லை. ரொம்ப ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எத்தனையோ நடிகர்கள் வந்து முயற்சி பண்ணாங்க. சில பேர் அப்படியே போயிட்டாங்க, சில பேர் ஓரளவுக்கு வந்துட்டு அப்படியே சஸ்டெயின் பண்ணாங்க, பட் முடியல. இதா பட் இது மாதிரி ஒரு வெற்றி எப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வெற்றி வந்து கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்கள் காலத்தில் இல்லை, அதுக்கு முன்னாடியே வந்து 67ல் திமுகவுக்கு இப்படி ஒரு புரட்சி நடந்தது. பேரறிஞர் அண்ணா வந்து சிஎம் ஆனாங்க. ஓகே. இப்படி ஒரு அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் அனுப்பிட்டு பல வருடங்களாக இருந்த அந்த கவர்மெண்ட் அனுப்பிட்டு அவர் சிஎம் ஆகினார். சரி, அறிஞர் அண்ணா. ஆமாம், அது மிகப்பெரிய ஒரு புரட்சி. அதுக்கப்புறம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தையே வீட்டுக்கு அனுப்பிட்டு 1977ல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் வந்து சிஎம் ஆனார். அது ஒரு புரட்சி. இப்போ 2026ல் 2 திராவிட கட்சிகளையும் அனுப்பிட்டு அப்படி சிஎம்மாக உட்காந்துரு இல்லைங்களா? இது வந்து ஒரு விரல் புரட்சியா, இல்லை விசில் புரட்சியா, இல்லை விஜயோடைய புரட்சியா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. ஆனால் எந்த தொகுதியில் யார் நிற்கிறான்னு ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியும். ஒன்லி விசில் விஜய், விசில் விஜய், அப்படிதான் விவி தான், வெற்றி வெற்றி விவி தான். அது மாதிரி தான் அவருக்கு வாக்களிச்சிருக்காங்க. இது பெரிய, அதாவது என்னென்னா எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஓட்டு போலிங் வரைக்கும் தெரியல. போலிங் அப்புறம் நான் சில ஃபேமிலியெல்லாம் பேசுகிறப்ப என் பையன் சொல்லிட்டாங்க நான் போட்டேன், என் பொண்ணு சொல்லிட்டுங்க போட்டேன், என் பையன் ஆஸ்திரேலியாவிலிருந்து ப்ராமிஸ் வாங்குறேன் போட சொல்லி போட்டேன். ஆமாம், என் பையன் 2 லட்சம் செலவிட்டு வந்து ஓட்டு போடுறாங்க போட்டேன். அப்படிங்கிறப்ப தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது ஏதோ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வரப்போகுது பண்ண போகுது அப்படின்னு சொல்லி நான் சில பதிவுகள்லாம் போட்டேன். அதே மாதிரி ஓட்டிங் டேலேயே நீ யாருக்கு போட போறன்னு கேட்கவே தேவையில்லை, சட்டை காஸ்டியூம்லேயே காமிச்சிட்டாங்க. நானே அன்எக்ஸ்பெக்டட் தெரிஞ்சு அன்றைக்கி அந்த காஸ்டியூம் போட்டு போயிட்டேன். இன்னும் பொண்ணு பையனு கேட்குறாங்க என்னப்பா ட்ரெஸ் கோடு அதே மாதிரி இருக்கு தெரியாமல் போட்டப்பா அப்படின்னு. அது மிகப்பெரிய ஒரு புரட்சிங்க. நான் யாருமே நம்பலை, நினைக்கல. ஒருத்தர் 2 சீட்டு வருங்கிறான், ஒருத்தர் 10 சீட்டு வருங்கிறான், 10க்கு மேலே தாண்டாதுங்கிறான். அவர் ஜெயிக்கிறாரான்னு பாருங்கிறான். என்ன அப்புறம் பார்த்தா அப்படியே உல்ட்டாவாயிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு. பெரிய பயங்கரம். ஓகே சார், இப்போ பதவி ஏற்றுட்டாரு, இந்த சட்டசபைக்கு போகிறாரு, எல்லாருமே நோட்டீஸ் பண்ணாங்க. நான் ஆஃப் கேமரா உங்ககிட்ட சொன்னேன் அந்த மேட்டர்லாம். சரி, ஆப்போசிட்டில் ஒன்று சொல்கிறாங்க, இப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காரு, அவர் கவனிக்கிறாரா இல்லை என்ன ஓடுது உள்ள அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமாக சொல்கிறாங்க. அது உண்மை என்ன சார்? அது பேசுகிற ரியாக்ஷன் இல்லை அதுதான் அவர்கிட்ட பெரிய ப்ளஸ்ஸா. நீங்கள் ரியாக்ட் பண்ணிங்கன்னா தானே தெரியும். ஓகே. ஆனால் எல்லாம் உள் வாங்கிக்குவார், உள் வாங்காமலாம் இருக்க மாட்டார். நீங்கள் சொல்கிற எல்லா விஷயமே உள் வாங்கிட்டு அவர்கிட்ட அவருக்கு ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கு. சரி, அவர் டிசைட் பண்ணிடுவார். அதனால் அவர் கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி இல்லை. ஆனால் அவருக்கு நீங்கள் என்ன கேமராவுக்கு முன்னாடி தான் ரியாக்ட் பண்ணுவார். ஓகே, அதுக்கப்புறம் ரியாக்ட் பண்ணவே மாட்டார். அவர் என்ன நினைக்கிறாருன்னே தெரியாது. அது ஒரு கடல் மாதிரி, அந்த கடல் அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில நேரத்தில் சுனாமி, சூறாவளி அது மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிடும். என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த விஜய் எலிவேஷனாக இருக்கு சார். ஆமாம், உண்மை அது மாதிரி தான். அதனால் ஆனால் என்னென்னா மிகப்பெரிய வெற்றி பெற்றும் கூட நம்மளை இவங்க திட்டினாங்க, தப்பாக பிரச்சாரம் பண்ணாங்க அப்படிலாம் இல்லாமல் ஒரு நாகரிகத்தின் உச்சமாக நான் இதை பார்த்தேன் இந்த முறையில். என்னென்னா முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய ஸ்டாலினை போய் பார்க்குறாரு, அவர் இவர் வீரமணி ஐயா அவரை போய் பார்க்குறாரு, வைகோ பார்க்குறாரு, சீமான நண்பர் சீமானை பார்க்குறாரு, எல்லாரையுமே போய் பார்த்தாரு, அன்புமணி. அதெல்லாம் வந்து திருமாவளவன் சாரை பார்க்குறாரு, காங்கிரஸ் ஆஃபீஸுக்கு போய் அவங்கள பார்க்குறாரு.
கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அவங்களோட, முஸ்லீம் கட்சிகள், முஸ்லீம் கட்சி எல்லா தலைவர்களும் எல்லா தலைவர்களும் போய் பார்த்தாரு பாருங்க. அவருடைய ஒரு மதிப்புங்கிறது எங்கேயோ போயிடுச்சு. அந்த இமேஜுங்கிறது மக்கள் இடத்துல வந்து என்னடா அப்படிங்கிற மாதிரி. ஏன் அரசியல் கட்சியில் இருக்கிறவங்ககிட்டயே வேறு மாதிரி போயிடுச்சு. அவரை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. வேறு ரேஞ்சுக்கு இறங்கி அடிச்சிட்டார். தேர்தலில் தான் இப்படி அடிச்சாருன்னா இதுலேயும் வந்து மிகப்பெரிய ரேஞ்சுக்கு ஒரு ஓவரில் ஒரு 2 சிக்ஸர் அடிக்கலாம். 6 பாலையே 6 அடிச்சிட்டேன். என் மூவ் உனக்கு என்னே தெரியாது, நான் அப்படி மூவ் பண்ணுவேன். கெஸ் பண்ணவே முடியாது. எனக்கு நல்லா தெரியும் அவரை. இப்படி தான் பண்ணுவாருன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி பண்ண மாட்டார். வேறு மாதிரி தான் பண்ணுவார். அதுவெல்லாம் மிகப்பெரிய காட் கிஃப்ட். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.